ஆதிலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, ஜெயலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மி. இந்த அஷ்டலக்ஷ்மியையும் நமக்கு அருள் வேணும். நமக்கு நல்ல தானியம் வேணும். ஏன்னா ஆவணி மாதம் வரப்போகுது, மழை காலம். இந்த காலகட்டங்களில் நாம் விவசாயத்தை ஆரம்பிக்க போகிறோம். தை மாதத்தில் நல்ல கதிர் வேணும். அந்த கதிர்கள்லாம் வந்தால் தான் நம்மளுக்கு செல்வங்கள் குவியும். நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் விஜயம் வேணும். எதிரிகளை ஜெயிக்கணும். அதற்கான வீரம் நம்ம கிட்டக்க வேணும். நம்மளுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும். இந்த குழந்தைகள் இல்லாத தம்பதியர்களுக்கு நல்ல குழந்தைகள் வேணும். இதை எல்லாத்தையும் கடக்கிறதுக்கு மகாலட்சுமியினுடைய கிருபா கட்டாட்சம் வேணுங்கிறதுனால்தான் அஷ்டலக்ஷ்மிகளையும் நாம் பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அஷ்டலக்ஷ்மிகளுக்கும் இந்த ஆடி மாதத்திற்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் உண்டு. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வெள்ளிக்கிழமையாக வருது. இந்த நாள் வரலட்சுமி விரதம் இருப்பதற்கான ஒரு அருமையான தினம். இந்த மகாலட்சுமிக்கு இந்த நாளில் ஒவ்வொருவரும் அவங்க குடும்பத்தில் உள்ள வழக்கத்திற்கு தகுந்தாற்போல மகாலட்சுமிக்கு பூஜை செய்வார்கள். இந்த நாளில் மகாலட்சுமிக்கு பிடித்த மாதிரி பூக்கள், நல்ல வாசனை உள்ள பூக்கள், கனி, தேங்காய், வெற்றிலை பாக்கு, நல்ல வாசனையுள்ள ஊதுவத்திகள், தூபம், தீபம் இதெல்லாம் வச்சு நாம் வணங்குகிறோம். இவ்வாறு நாம் வணங்கும் பொழுது மகாலட்சுமியினுடைய கிருபை நமக்கு கிடைக்கும். இந்த மகாலட்சுமியினுடைய கிருபையினால் நமக்கு நல்ல சந்ததி விருத்தி, செய்தொழில் லாபம் இதெல்லாம் வந்து சேரும். அப்போ நாம் என்ன செய்கிறோம்னா, வீட்டில் மகாலட்சுமிக்கு பூஜைகள்லாம் செய்வோம். இது ஒரு சைடு வச்சுக்கலாம். இது எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம். இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி நாம் நிறையா பார்ப்போம். நிறையா காணொளிகள் வந்துட்டுருக்கும். காணொளியில் பார்ப்போம். நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இந்த வரலட்சுமி விரதத்தில் நாம் சரியான முறையில் செய்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். அது என்ன சரியான முறை அப்படின்னா, காத்தால எழுந்து வீட்டில் பெண்கள் தான் காத்தால எழுந்திருக்கிறாங்க. வீட்டில் எழுந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க. அந்த சிரமத்தோடையே அவங்க பூஜை செய்கிறாங்க. அந்த நோன்பு கயிறு கட்டிக்கிறாங்க. சில நேரங்களில் இந்த சிரமம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, அந்த உடல் உபாதைகள்னு வரும்பொழுது அவங்களுக்கு மன ரீதியாகவும் சில மாற்றங்கள் ஏற்படும். சிலர் இந்த ஆண்கள் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும். பெண்கள் பூஜை செய்கிறது யாருக்காகனா அந்த குடும்பத்திற்காக. அந்த குடும்பத்தில் உள்ள ஆண் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த குடும்ப தலைவர் அந்த பெண்ணிற்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்து, அந்த பூஜைக்கு தேவையான விஷயங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்து செய்ய வேண்டும். அப்போது அது மாதிரி செய்யும் பொழுது அந்த பெண் சந்தோஷப்படுறா. முதல்ல ஒரு வீட்டுக்கு திருமணமாகி உள்ளே வரக்கூடிய பெண் தான் அந்த வீட்டிற்கான மகாலட்சுமி. முதல்ல அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்கும். அந்த வீட்டில் அம்மா இருப்பாங்க. இவங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். அந்த நாளில் அவங்கள எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி, அப்போ அவங்க அந்த பூஜை செய்யும் பொழுது மன நிறைவோடு செய்வாங்க. அந்த மன நிறைவோடு சந்தோஷமாக செய்யணும். செய்யும் பொழுது அந்த மகாலட்சுமியினுடைய கடாட்சம் கிடைக்கும். நாம் எத்தனை கோவில்களுக்கு வேணால் போகலாம், எத்தனை விரதங்கள் வேணால் இருக்கலாம், எத்தனை மலைகள் வேணாலும் ஏறுங்க, இல்லை மலையை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே கூட வாங்க. ஆனால் வீட்டில் உள்ள பெண்களை சந்தோஷப்படுத்தும் பொழுது, உங்களுடைய மனைவி ஆகட்டும், உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகளாகட்டும்,
உங்களுக்கு பிறந்த பெண் குழந்தைகளாகட்டும், உங்களுடைய தாயார் அம்மா இவர்களாகட்டும், அல்லது உங்கள் மாமியார் ஆகட்டும், இவங்க சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு பூஜை செய்யும் பொழுதும் இவங்களை சந்தோஷப்படுத்திட்டு நீங்கள் பூஜை செய்யுங்க. அந்த பூஜைக்கான பலன் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னா, எல்லா பூஜையும் பண்ணிகிட்ருக்கேங்க, எல்லா கோவிலுக்கும் போயிட்டுருக்கேங்க, என்னென்ன சொல்கிறீங்களோ எல்லாம் செய்கிறேங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படிங்க. ஏன் அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கல. வீட்டில் இருக்கிற பெண்களை அள வச்சுட்டு நாம் எந்த விஷயங்கள் செய்தாலும் நமக்கு கண்டிப்பாக திருப்தியையும் கொடுக்காது, சந்தோஷத்தையும் கொடுக்காதுங்கிறத மனசில் வச்சுட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி விட்டு மகாலட்சுமியை சந்தோஷப்படுத்துங்க. மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் பெண்கள் அம்மா என்ன செய்கிறோம் அப்படின்னா, பூஜைகள் செய்கிறோம், கோவிலுக்கு போகிறோம், எல்லா விஷயங்களையும் செய்கிறோம். ஆனால் ஆண்களை நாம் மதிக்கிறதே இல்லை. முக்கால்வாசி 75-80% வீட்டில் கணவன் சொல்வதை மனைவி கேட்பதே இல்லை. அது அடுத்த விஷயம். அப்படி அந்த கணவன் சொல்கின்ற விஷயமோ அல்லது கணவனுக்கு தெரிந்த சில விஷயங்களை சொல்லும் பொழுதோ அதை ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபிக்ஷமாக இருக்கும். அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் அவர்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக சில விஷயங்களை செய்துவிட்டு, நல்ல உணவு, அவர்களுக்கு திருப்தி தரக்கூடிய விஷயங்களை செய்துவிட்டு, பிறகு நீங்கள் செய்யக்கூடிய மகாலட்சுமியினுடைய பூஜையினால் மகாலட்சுமியினுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வரலட்சுமி விரதத்தில் நீங்கள் இதுபோல பூஜை செய்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் அடுத்த தை மாதத்திற்குள் நல்ல சுபம், சந்தோஷம், குடும்பத்தில் சௌக்கியம், உங்களுடைய இஷ்டங்கள் இது நிறைவேறும். நன்றி, வணக்கம்.